எப்படி ஜெபிக்கணும் அப்படிங்கறத ஆண்டவர் இன்னைக்கு உணர்த்தி கொடுக்கிறாரு. ஐயோ கிறிஸ்தவங்க எல்லாருமே இப்படி இருக்காங்களே ஆண்டவரே, இவங்க பாவம் செய்யறாங்க, நீ இவங்களை மன்னிங்க அதை செய்யுங்கன்னு சொல்லாம நீங்க தானியேல் பாருங்க, நெகேமியா, எஸ்ரா இவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அருமையான ஜெபம். என்ன சொல்றாங்கன்னா, நானும் என் தகப்பன் குடும்பமும் பாவம் செய்தவரே, நாங்க தப்பு செஞ்சிட்டோம். நாங்க இந்த எஸ்ராவோ இந்த நெகேமியாவோ இந்த தானியேலோ ஒரு பாவத்தை கூட நீ இதுல பார்த்திருக்க முடியாது. இதை பார்த்திருக்க முடியாது. அவங்க இந்த பாவம் செஞ்சாங்க. அவங்களையும் உட்படுத்தி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது அவங்களும் கிறிஸ்தவங்களுடைய பாவத்தை நானும் அந்த பாவத்தை மேல ஏற்றுக்கொண்டு ஜெபித்தாங்க. அப்படிதான் நம்ம ஜெபிக்கணும். ஐயோ எங்க சபையில நிறைய பேர் பாவம் செய்றாங்க, அவங்களெல்லாம் நீங்க மன்னிங்கன்னு அப்படி சொல்லக்கூடாது. அது பரிசேயனுடைய ஜெபம். நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற. ஆமா, ஆனா இதுல ஐயோ என் சபையில இருக்கிற எல்லா அக்கிரமும் நாங்க கூட தான் தவறு பண்ணிட்டோம், மன்னிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் போது தானியேல் ஜெபம் மாதிரி நெகேமியா ஜெபம் மாதிரி நம்ம பண்ணும் போது நம்மளுக்கு அடுத்தடுத்து ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவார்.